வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். 2 பேர் இருக்காங்க, ஒரே வயசு, ஒரே சேலரி, ஒரே ஜாப்ல. 2 பேரும் கரியர் அதே சமயத்துல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரைடே நைட் பிளான் அதேதான், இஎம்ஐயும் அதேதான், கனவுகளும் அதேதான். பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் 2 பேருக்கும். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ரிட்டையர்மெண்ட் பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னாரு. பட் இன்னொருத்தர் அவரோட ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 30 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சாய்ஸ்ல ரிட்டையர் பண்ணாரு, ஒருத்தர் இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது அப்படிங்கறனால ரிட்டையர் ஆனாரு. ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டாபிக், பட் நிறைய பேர் இக்னோர் பண்ற ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம், ரிட்டையர்மெண்ட் பிளானிங். இந்த காணொலியில நம்ம ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அண்ட் இது எப்படி நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபரெண்ட்னு பார்க்க போறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இது உங்களுக்கு கரெக்டான மியூச்சுவல் ஃபண்டான்னு பார்க்க போறோம். இது கூட சேர்ந்து டீடைல்டா 2 5 ஸ்டார் ரேட்டட் பியூர் எக்விட்டி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இதனுடைய டாக்ஸேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். டிலே இல்லாம காணொலிக்குள்ள போலாம் வாங்க. அண்ட் காணொலி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டனை டக்குன்னு பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த காணொலி இன்னும் நிறைய பேர் போகும், அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடியும். சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்னா என்னன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம் ஸ்பெசிபிக் கேட்டகரி டிஃபைன் செபி டிஃபைன் பண்ணிக்காங்க. இந்த கேட்டகரி எந்த முதலீட்டாளர்லாம் டிசிப்ளின்டா ஒரு ஸ்பெசிபிக் கோலுக்கு முதலீடு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான். கேட்டகரி மெயினா 2 ஃபண்ட்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இதோட கோல் ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு கார்பஸ் பில் பண்றது அண்ட் அந்த கார்பஸ் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறமா மெயின்டைன் பண்றதுக்கு தான். 2வது சில்ட்ரன் ஃபண்ட்ஸ். இது எஸ்பெஷலா குழந்தைகளோட ஹையர் எஜுகேஷன் மேரேஜ்க்காக பண்றது. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் டிசிப்ளின் ஒரு முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கறதா. ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நேம்ல மட்டும் டிஃபரெண்ட் கிடையாது, பட் அவங்களோட டிஎன்ஏலயும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதை விட. ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ்னால இந்த ஃபண்ட்ஸ்க்கு லாக்-இன் பீரியட் இருக்கும். ஏன்னா முதலீட்டாளர்கள் அவங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது லாக்-இன் பீரியட் எண்டாருக்கு முன்னாடி. செபி ரெகுலேஷன் படி ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஒரு ஓப்பன் எண்டட் சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீமா இருக்கு. பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கார்பஸ் கிரியேட் பண்றது. பட் இதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு, லாக்-இன் பீரியட். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் லாக்-இன் பீரியட் மினிமம் 5 வருஷம் or till the age of retirement இருக்கும், which is usually 60 years. அதாவது எது ஏர்லியா வருதோ அது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2025 இன்வெஸ்ட் பண்ணிக்கீங்க, உங்களோட மணி 2030 வரைக்கும் எடுக்க முடியாது. பட் நீங்க 58 வயசுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்க லாக்-இன் பீரியட் வெறும் 2 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசுல. அதனால ஸோ நிறைய முதலீட்டாளர் என்ன நினைப்பாங்க, இது ஏன் பண்ணோம், எனக்கு எப்ப வேணா நான் எடுக்கலாம்ல, எதுக்கு லாக்-இன் பீரியட்ல கொடுக்குறீங்கன்ட்டு. இந்த இடத்துலதான் பிஹேவியரல் ஃபினான்ஸ் வரும். டேட்டா என்ன காட்டுதுன்னா, நிறைய முதலீட்டாளர்கள் பேனிக் ஆகி ஹைலி வாலடைல் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு அண்ட் டாப்ல வாங்குறது கிரீட்னால. அண்ட் முதலீடு பணத்தை ஸ்பெசிஃபிக்கா ரிட்டையர்மெண்ட்னு போடுறோம்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் குவைட் லோ ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிளியர் லாங் டர்ம் கோல் இருக்கனால லாக்-இன் பீரியட் ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஃபண்ட் மேனேஜர் என்ன தெரியும்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். சோ அதனால எதெல்லாம் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ பட் ஃபியூச்சர்ல மல்டி பேக்கர் ஆகலாமோ அதுல முதலீடு செய்வாங்க. பேஷண்ட் கேபிட்டல் அப்படிங்கறது கிரியேட் பண்ணும். வெல்த் கிரியேஷன்ல ரொம்ப முக்கியம். எல்லா முதலீட்டாளருக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் அப்பிடைட் டிஃபரெண்டா இருக்கும். 25 வயசுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்கலாம், பட் 55 வயசுல ஒருத்தர் முதலீடு செய்யறாருன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஃபோக்கஸ் மாடரேட் growthல தான் இருக்க முடியும். டவுன் சைட் ரிஸ்க் அவங்க கம்மி பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் யூஸ்வலா 3 to 4 டைப்ஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் கேட்டகரியில கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பியூர் எக்விட்டி பிளான். 80 to 100% அலோகேஷன் எக்விட்டில, தட் இஸ் ஸ்டாக்ஸ், வெரி ஹை ரிஸ்க். அதாவது இது 15ல இருந்து 20 வருஷம் இருக்கு டைம் எனக்கு ரிட்டையர் ஆயிருக்கு அவங்களுக்கு. அடுத்தது ஹைபிரிட் அக்ரெசிவ். 65 to 80% எக்விட்டிலையும் 20 to 35% டெட்லயும் இருக்கு. இதோட ரிஸ்க் கொஞ்சம் லோவரா இருக்கு பியூர் எக்விட்டி கூட கம்பேர் பண்ணும்போது. மிடில் ஏஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஸ்டின் கொடுக்கும். அடுத்தது ஹைபிரிட் கன்சர்வேட்டிவ் பிளான். 10ல இருந்து 25% அலோகேஷன் எக்விட்டிலையும் 75 to 90% டெட்லயும் இருக்கும். மாடரேட் ரிஸ்க். அடுத்தது பியூர் டெட். 100% டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸ், G6ல தான் இருக்கும். அதனால இதோடைய ரிஸ்க் ரொம்பவே லோ. ஸோ ஒரு முதலீட்டாளரா நம்ம எந்த பிளான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஃபுல்ஃபில் பண்ணதுன்னு பார்த்துட்டு முதலீடு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிட்டையர்ட் இன்வெஸ்டர் ரெகுலர் கேஷ் ஃப்ளோக்கு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபரெண்ட் டைம் ஹரைசான்ல யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டர்ம் நீட் 0 to 2, 0 to 3 இயர்ஸ்க்கு மணி நியர் டர்ம் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைன்னா பியூர் டெட்ல பார்க் பண்ணலாம். ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா மீடியம் டர்ம் 2 to 5 இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். போர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் பிளான்ல முதலீடு செய்யலாம். இதனால வளரும். அண்ட் லேட்டர் இது SWP மூலமா யூஸ் பண்ணலாம், இல்ல மந்த்லி டிவிடெண்டா டாக்ஸ் எஃபிஷியன்ட் மேனர்ல எடுத்துக்கலாம். லாங் டர்ம் நீட்ஸ்னா லாங் டர்ம் மந்த்லி இன்கம் மணி அக்ரெசிவ் ஹைபிரிட் பிளான்ல அவங்க போடலாம். இது 4 to 5 இயர்ஸ் இன்வெஸ்டடா இருக்கலாம். அண்ட் ரெகுலர் வித்ட்ராவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட்ல ஒரு யங் இன்வெஸ்டர் லாங் டர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்கன்னா பியூரா எக்விட்டி பிளான் போறது கொஞ்சம் அட்வைசபிள். ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் ஃபண்ட்ஸ்
மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முதலீட்டாளர்கள் வந்து கரெக்டான மிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நீட்ஸ், கோல்ஸ் அண்ட் டைம் ஹரைசானை பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பியூர் எக்விட்டி பிளான்ஸ்ல தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் கம்பைன் வித் லைஃப் ஸ்டைல் இது வந்து 8 to 9% பீட் பண்ணணும். இந்த எக்விட்டி அசெட் கிளாஸ் வந்து அப்போனா 12% தான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும், இல்லை ஹையர் ரிட்டர்ன்ஸாக இருக்கணும் லாங் டேர்மில். ஸோ டீப் டைவ் அனாலிசிஸ் பண்ணலாம். 5-star ரேட்டட் ஃபண்ட்ஸ் வேல்யூ ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. HDFC ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் எக்விட்டி பிளான் டைரக்ட் growth, அதுக்கப்புறம் ICICI Prudential ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் எக்விட்டி பிளான் டைரக்ட் growth. HDFC ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் எக்விட்டி பிளான் டைரக்ட் growth இந்த ஃபண்டை வந்து 25th February 2016 லான்ச் பண்ணாங்க. அண்ட் 30th November 2025 படி AUM வந்து 7,054 crores இருக்கு. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் ஷோபித் மெஹரோத்ரா, மிஸ்டர் அருண் அகர்வால், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ராமமூர்த்தி, அப்புறம் மிஸ் நந்திதா மென்சஸ். போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். டாப் 5 பங்குகள் HDFC பேங்க் 8.57%, ICICI பேங்க் 6.3%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 4.44%, ஆக்சிஸ் பேங்க் 4.35%, மாருதி சுசுகி வந்து 3.38%. டாப் 5 செக்டர்ஸ் பேங்க்ஸ் 25.37%, IT சாஃப்ட்வேர் வந்து 8.62%, ஆட்டோமொபைல் 7.15%, டிரான்ஸ்போர்ட் சேவைகள் 6.15%, pharmaceuticals and biotechnology 5.58%. கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் பார்க்கலாம். HDFC ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் எக்விட்டி பிளான் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10.89 இருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் 12.92 இருக்கு. அதாவது ஃபண்ட் வந்து பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மின்னு அர்த்தம். இந்த ஃபண்டோட பீட்டா 0.81, அதாவது ஃபண்ட் வந்து லெஸ் வாலட்டைலா இருக்கு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது. ஃபண்டோட ஷார்பே ரேஷியோ 1.08, அதாவது எவ்ரி எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 1.08 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட ஷார்ட்னோ ரேஷியோ 1.61, அதாவது ஃபண்ட் 1.61 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் எவ்ரி யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்கு கொடுத்திருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ஃபண்ட் வந்து கேட்டகரி ஆவரேஜா 1 yearல பீட் பண்ணிருக்கு, பட் பீட் பண்ணல பெஞ்ச்மார்க். பட் 3, 5 and 7 yearsல பார்த்தோம்னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க்கே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அண்ட் கேட்டகரி ஆவரேஜையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ரெண்டாவது ஃபண்ட் தான் ICICI Prudential ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் எக்விட்டி பிளான் டைரக்ட் growth. இந்த ஃபண்ட் 27th February 2019ல லான்ச் பண்ணாங்க அண்ட் 30th November 2025 படி இதனோட AUM 1,589 crores. இந்த ஃபண்ட் யார் மேனேஜ் பண்றாங்கன்னா மிஸ்டர் சங்கேத் கைதானி, மிஸ்டர் தர்ஷன் தேத்யா, அப்புறம் மிஸ்டர் ரோஹித் லக்கோட்டியா. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்த்தானோ டாப் 5 ஸ்டாக்ஸ்ல பாரதி ஏர்டெல் 3.7%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3.37%, மல்டி கமோட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா 3.35%, UPL 3.01%, அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.6% இருக்கு. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா கேபிட்டல் கூட்ஸ் 15.79%, ஃபினான்ஷியல் சேவைகள் 15.59%, கெமிக்கல்ஸ் 8%, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 6.45%, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் 6.44% இருக்கு. ஃபண்டோட சில கிரிட்டிக்கல் ரேஷியோஸை பார்க்கலாம். ஏன் வந்து இது 5-star ரேட்டிங் கிடைச்சிருக்கோ இந்த ரேஷியோஸ்னால தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது என்ன சொல்லணும்னா ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ டிவியேட் ஆகுது அதனுடைய ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து சொல்லும். ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஹையர் வாலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ICICI Prudential ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் பியூர் எக்விட்டி பிளான் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.72%, கேட்டகரி ஆவரேஜ் 12.92% தான். அதாவது ஃபண்ட் வந்து பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. பீட்டா வேல்யூ வந்து ஃபண்டோட வாலட்டிலிட்டி பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது சொல்லும். பீட்டா வேல்யூ மோர் தென் 1 இருந்துச்சுன்னா ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட வாலட்டைலா இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 1னா லெஸ் வாலட்டைலா இருக்குன்னு அர்த்தம். ஃபண்டோட பீட்டா 1.07, அதாவது பெஞ்ச்மார்க் விட வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஷார்பே ரேஷியோ, இது என்ன சொல்லும்னா ஒரு ஃபண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கொடுக்குது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறக்கும் அப்படின்னு சொல்லும். ஹையர் ஷார்பே ரேஷியோனா பெட்டரா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபண்டோட ஷார்பே ரேஷியோ 1.19, அதாவது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கும் 1.19 டைம்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்தது ஷார்டனோ ரேஷியோ, இது ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் மெஷர் தான், பட் இது டவுன் சைட் ரிஸ்க் மட்டும் தான் பார்க்கும். இந்த ஃபண்டோட ஷார்பே ரேஷியோ 1.80, அதாவது ஃபண்ட் வந்து 1.80 டைம்ஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. டவுன் சைட் ரிஸ்க் வந்து ஒவ்வொரு யூனிட் நம்ம எடுக்கிறக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்க்கணும்னா இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியா பார்க்க கூடாது. ஜென்ரலா பெஞ்ச்மார்க் கூடயோ கேட்டகரி கூடயோ கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதுதான் நமக்கு வந்து அந்த ஃபண்ட் எவ்வளோ அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு வந்து ஒரு கம்பேரிசனால தான் நமக்கு புரிய வைக்கும். ஃபண்டோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா ஃபண்ட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியா பை அ லார்ஜ் மார்ஜின் ஓவர் 1 year and 3 year and 5 year பீரியட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதுதான் டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் வந்து நிறைய முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பியூர் எக்விட்டி பிளான் பத்தி பேசும்போது டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். லாக் அண்ட் பீரியட்னால நீங்க வந்து 5 yearsக்கு முன்னாடி எடுக்க முடியாது அன்லெஸ் சில கண்டிஷன்ஸ் மீட் ஆச்சு. லைக் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சினாரியோ ரேரா தான் கிரியேட் ஆகும்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் வந்து லாங் டேர்மா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கெயின்ஸ் அப் டு 1.25 lakhs வந்து ஃபினான்ஷியல் இயர்ல டாக்ஸ் ஃப்ரீ
அண்ட் அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா 12.5% டாக்ஸ் கிடைக்கும். அண்ட் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆங்கிள், பிகாஸ் கன்ஃபியூஷன் இருக்கும் செக்ஷன் 80C பெனிஃபிட்ஸ்ல. இங்க முதலீட்டாளர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா வந்து டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்ட்டு, பட் அது ட்ரூ கிடையாது. செக்ஷன் 80C ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கீழே மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து டாக்ஸ் டிடக்ஷனுக்கு எப்ப வந்து இருக்குன்னா இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணணும் CBDT, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கீழே ஓவரால் லிமிட் செக்ஷன் 80Cக்கு 1.5 lakhs. இதில் EPF, PPF, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ELSSல வந்துடும். HDFC ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நோட்டிஃபைட் ஸ்கீம் அண்ட் ப்ரொவைட்ஸ் 80C பெனிஃபிட்ஸ். பட் இது வந்து நாட் நெசசரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமா இருக்கலாம், அது நோட்டிஃபை பண்ணப்படும். நீங்க வந்து வெறும் சேவ் டாக்ஸ்க்காக பண்றீங்கன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் பார்த்திருக்கோம், இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இப்போ சில ஹிடன் ட்ராப்ஸும் இருக்கு, முதலீட்டாளர்கள் இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து எக்ஸிட் லோட் ட்ராப். கம்ப்ளீஷன் லாக் இன் பீரியட்னா பணத்தை வந்து எந்த சார்ஜும் இல்லாம எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க, பட் அப்படி கிடையாது. சில ஃபண்ட்ஸ்க்கு வந்து ஏஜ் பேஸ்ட் எக்ஸிட் லோட் ட்ராப் இருக்கு. அதாவது நீங்க 5 year லாக் இன் பீரியட் முடிச்சாலும் பட் ஏஜ் வந்து 60 கீழே இருந்துச்சுன்னா 1% எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க வித்ட்ராவல் அப்ப. இந்த ரோல் எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரிட்டையர்மெண்ட் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக பண்ணிருக்காங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் லாக் இன் பீரியட் மாதிரி இருக்கக்கூடாது, பேஸ்ட் ஆன் நீட்ஸ் தான் இருக்கணும். ரெண்டாவது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல போட்டீங்க, 5 year லாக் இன் இருக்கு, 2 years எடுக்கிறீங்க. நீங்க ஃபண்ட் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ட்ரெயில் ஆகுது பெஞ்ச்மார்க்கை 5 to 6% பாக்குறீங்க. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து செல் பண்ணிட்டு போட்டுடலான் இருக்கீங்க, பெட்டர் ஃபண்டுக்கு போடுறீங்க. பட் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டக் ஆயிருவீங்க, உங்களோட பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. அதனால தான் நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமா ஃபண்ட் மேனேஜரோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்து தான் முதலீடு செய்யணும். சரி, இந்த காணொலியில ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு டைம் பண்றது கிடையாது, லாங் டேர்ம் ஜேர்னியா பண்ணணும்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல், பட் கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான். நீங்க வந்து எஜுகேஷனுக்கு ஒரு லோன் எடுக்கலாம், ஹவுஸுக்கு ஒரு லோன் எடுக்கலாம், பட் பேங்க் வந்து ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு லோன் கொடுக்காது. ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். உங்களோட ஃபியூச்சரை செக்யூர் பண்றதுக்காக ஸ்டைலா ரிட்டையர் பண்ணுங்க அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எங்க அச்சீவ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த காணொலியில பேசின எதுவுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, இது எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ரிஸ்க் அப்பிடைட் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் பாருங்க, இலக்குகள் என்னன்னு பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. இன்னொரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.